ඉඩ තියෙනවා ළමයි නෑ. ඒ හින්දා අපි මේ ළමයින්ගේ තියෙන ඉඩ කඩේ ප්‍රයෝජන ගන්නවා. දර්ශන අද ඉඳලා වට මේක බාරයි. இந்த பாடசாலையை முன்னேற்றி எடுப்பதில் இருக்கின்ற இடர்பாடுகளை பற்றி அதிபர் என்னோடு கதைத்துக் கொண்டிருந்தார். மிக மகிழ்ச்சியோடு இந்த புதிய கட்டடம் ஒன்று அமையப்பெற்று இடவசதி கூடின பிற்பாடு இப்போ இந்த பாடசாலையிலிருந்து உயர்கல்விக்காக வெளியில் போகிற மாணவிகள் குறைஞ்சிட்டாங்க என்ற ஒரு நல்ல செய்தியை சொன்னான். அண்மையிலிருந்து இந்த பாடசாலையில் பெறுபேறுகளையும் முன்னேற்றம் பார அதே நேரம் பெறுபேற்றில் நல்ல பெறுபேறிட பெறுற மாணவியர்கள் வேறு பாடசாலைக்கு போகாமல் இங்கேயே தங்கி உயர்கல்வியை கற்கிற ஒரு முடிவுக்கு அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் இந்த கட்டிடம் அவர்களுக்கு இந்த ஊக்குவிப்பை தந்திருக்கிறது. இதற்காக எங்களுடைய சைதா ஃபவுண்டேஷனுடைய தலைவர் சகோதரர் சலீம் அவருடைய மனைவியார் இந்த பாடசாலையுடைய பழைய மாணவி என்ற ஒரு காரணத்தினால் இங்கு ஒரு கட்டிடம் அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை நண்பர் நௌசர் ஃபௌசிக்கு சொல்லி 100 மில்லியன் ரூபாய் செலவிலே இப்படி ஒரு கட்டிடம் அமைந்தது மட்டுமல்ல, இப்போ அவருடைய சொந்த செலவில் இந்த ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இதற்கு அன்பளிப்பு செய்கிறார். எனவே இது மிக அபூர்வமாக நடக்கிற விஷயம். நான் இந்த பிரதேசத்தில் பார்க்குறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி ஹமீத் அல் ஹுசைனி பாடசாலைக்கு ஒரு பெரிய கட்டிடம் எங்களுடைய இலியாஸ் ஹாஜி அவருடைய ஒரு பெரிய உதவியோடு சேர்ந்து நிறைய தனவந்தர்களும் உதவி செஞ்சு அந்த பல மாடிகள் கொண்ட அதுவும் பலவிதமான வசதிகள் கொண்ட ஒரு கட்டிடம் அமைகிற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. இப்படியெல்லாம் தனியார் துறையில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பங்களிப்பு செய்கிறாங்க பௌதிக வளங்களை கூட்டுறதுக்கு. இது ஒரு புதிய முயற்சி பல இடங்கள் நடக்குது. சகோதரர் நௌசர் ஃபௌசி இந்த சைதா ஃபவுண்டேஷனை கொண்டு எனக்கிடையும் சில பாடசாலையில் கண்டியில் என்னுடைய மாவட்டம் கண்டி பிரேரணை செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார். நானும் அவருக்கு சில பாடசாலை சிபாரிசு செய்யலாம் என்று இருக்கிறேன். எனவே இது ஒரு இப்படியான முயற்சியில் ஈடுபடுற அரசியல்வாதிகள் உண்மையில் நாங்கள் இயங்குகிற அரசியல்வாதி இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நாங்கள் மன வருத்தப்படுறோம். இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் இந்த முயற்சியில் பங்கு பற்றி எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல சுவனபதியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த பாடசாலை சுற்றுச்சூழல் சம்பந்தமாக சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் பேசினார். கொழும்பு பாடசாலைகளில் நல்ல தரமான பாடசாலைகளில் இடம் கிடைக்காத பிரச்சனை வெளியூர் மாணவர்கள் வந்து அந்த இடங்களை பிடிச்சி கொள்கிறாங்க. அப்படி பிடிச்ச ஒரு ஆள் தான் நான் ஒரு கிராமப்புற பாடசாலையிலிருந்து வந்தால் நான் கொழும்புக்கு வந்திருக்காடி எனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. நாங்களும் கிராமத்திலேயே முடங்கி போயிருப்போம். எந்த தகப்பனாரும் ஒரு அதிபர், பாடசாலை அதிபர். நான் ஒரு 5 அதிபர் விடுதியில் தங்கியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். இந்த கொழும்புக்கு வந்த பிறகுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வித்தியாசம். அப்படியான ஒரு வித்தியாசம் வந்தது. அந்த எங்கட எல்லா விஷயங்களையும் பாரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துச்சு. எனவே பாடசாலைகளை அந்த தரத்துக்கு கொண்டு வர, அதாவது இருக்கிற எல்லா பாடசாலையும் இப்போ இன்றைக்கு இந்த பாடசாலையில் இவ்வளோ பழைய ஒரு பாடசாலை. இன்றைக்கி பார்த்தேன் காலையில் உங்களுடைய பாடசாலை கீதத்தை பார்த்தா அது ஒரு கிறிஸ்தவ பாடசாலையுடைய பாடசாலை கீதமாக இருக்குது. அது நேரம் இங்கே பார்த்தா பௌத்த அலங்காரங்கள் வெசாக்குக்கு என்னவோ செஞ்சிருக்கிறாங்க, பொசானுக்கோ வெசாக்குக்கோ. நிறைய
இந்து முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு சிங்கள பெண்மணி அதிபராக இருக்கிறார், ஒரு தமிழ் பெண்மணி பிரதி அதிபராக இருக்கிறார். இப்போ இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான விஷயம். இப்படியான ஒரு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் கல்வியில் ஒரு பாரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக உழைக்கிற எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவருடைய பங்களிப்பும் ஒரு சேர கிடைக்கிற ஒரு இடமாக இது இருப்பது என்பது நாங்கள் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த பாடசாலையுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரம் அதிபருடைய கனவு இந்த பாடசாலையில் இந்த உயர்தர வகுப்புகளில் இன்றைக்கு சேர்ற மாணவ மாணவியர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்று இன்னும் கூடுதலாக பல்கலைக்கழக அனுமதிகளை பெற்று இந்த பாடசாலை நல்ல தரமான நிலைக்கு நிறைய பேர் வெளியிடங்கள் இங்கு வாரதுக்கு முயற்சிக்கிற அளவுக்கு இது முன்னேற வேணும் என்ற அந்த கனவு நனவாகட்டும் என்று பிரார்த்தித்து, எமது பாடசாலை வரலாற்றில் தமிழ் மொழி துறையில் 9A சித்திகளை பெற்ற மாணவி சதுஷினி உயர்தரத்திற்கு தற்போது கணித பிரிவில் ஹோலி ஃபேமிலி பமலப்பிட்டி கல்லூரியில் கல்வி பயின்று வருகின்றார். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற காபோத உயர்தர பரீட்சையில் உயர்ந்த பெறுபேரான 3A சித்திகளை பெற்ற மாணவியை பி. ரோசிகாவை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். இம்மாணவி பற்றி கூறுவோமானால், இவர் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சமூக விஞ்ஞான போட்டியில் மாவட்ட மாகாண ரீதியில் முதலிடங்களை பெற்று தேசிய மட்டத்தில் முதல் 10 இடங்களில் 9வது இடத்தையும் பெற்றுள்ளதை அறிய தருகின்றேன். பல்கலைக்கழகத்திற்கும் இம்மாணவி தெளிவாகி உள்ளதை கூறுகின்றேன். මම හිතන්නේ ඒක අද වෙනකොට සයිඩා ෆවුන්ඩේෂන් ඒ පදනම මුල් කරගෙන නවුසර් ෆෞසි මැතිතුමාට හැකියාව ලැබුණා මේ පාසලේ තිබුණ විශාල අඩුපාඩුවක් තමුන්නාන්සලගේ දුවා දරුවන් වෙන්න ලබා දෙන්න. ඒ ලබා දීම ගැන අපි නවුසර් ෆෞසි මැතිතුමාට ස්තුති වෙන ගමන්ම අද මම හිතනවා දීර්ඝ කාලයක් මේ පාසලට අවශ්‍යම තිබුණු දෙයක් තමයි කොම්පියුටර් ලැබ් එකක්. එහෙම නැත්නම් විද්‍යාගාර, තාක්ෂණික විද්‍යාගාරය. ඒක විශාල අඩුවක් හැටියට මේ පාසලට තිබුණා. විදුහල්පතිතුමිය නිතරම ඒ සම්බන්ධව අපි එක කතා කරලා තිබෙනවා. ඉතින් අපි දැන් අවුරුදු දෙකකට කලින් එතුමියගේ පාසලට ලොකු අඩුපාඩුවක් තිබුණා. අපේ විපක්ෂ නායකතුමාගේ වැඩසටහන යටතේ ස්මාර්ට් පන්ති කාමරයක් අපිට ලබා දෙන්න පුළුවන්කම ලැබුණා මේ පාසලට. නමුත් ඒක ප්‍රමාණවත් උනේ නැහැ. අපි දන්නවා ඉන්න ළමන් සංඛ්‍යාවත් අනුව එක පන්ති කාමරයක් ප්‍රමාණවත් නැහැ. නමුත් අද අලුත් ගොඩනැගිල්ලක් ලැබිලා ඒ ගොඩනැගිල්ල තුල අලුත් විද්‍යාගාරයක්, තාක්ෂණික විද්‍යාගාරයක් පටන් ගැනීමට අද මේ පාසලට මේ අවස්ථාව ලබා දීම ගැන මම නැවත වතාවක් නවුසර් ෆෞසි මැතිතුමාටත් ඒ සයිඩා පදනමටත් ෆෞසි මැතිතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා.